தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெஸ்ஸி ரசிகர்களிடம் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா மன்னிப்பு கோரியிருக்கிறார். அவரது ரசிகர்கள் அங்கு இன்னலுக்கு ஆளான நிலையில் தற்போது மெஸ்ஸி ரசிகர்களிடம் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கோரியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி பங்கேற்ற அந்த சால்ட் லேக் மைதானத்தினுடைய அந்த ஒரு நிகழ்வு என்பது தற்பொழுது பதற்றத்தை அங்கு ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது கால்பந்து ரசிகர்கள் மற்றும் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸிக்கு தான் பகிரங்க மன்னிப்பை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள அந்த ஒரு பதிவில் சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெற்ற சம்பவம் என்பது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அது வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு தன்னுடைய கருத்தை அவர் பதிவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்பட்டது. அந்த சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெறவிருந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தானும் அங்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் என்பது அங்கு ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு வருத்தத்தையும் அவர் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்காக ஒரு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளதாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஸ்வின்குமார் ரே தலைமையில் மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளருடைய அந்த உறுப்பினர்கள் அடங்கிய அந்த ஒரு குழுவை இந்த விசாரணை கமிட்டியாக அமைத்து உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு யார் காரணம் என்பது தொடர்பான ஒரு விரிவான விசாரணை நடைபெற்று அதனை எதிர்காலத்தில் தடுக்கும் விதத்திலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கால்பந்து மற்றும் விளையாட்டு ரசிகர்களுக்கு தன்னுடைய பகிரங்க அந்த ஒரு மன்னிப்பை கோருவதாகவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெற்ற ரசிகர்கள் சந்திப்பு அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக லியோனல் மெஸ்ஸி அங்கு சென்ற பொழுது அதிக அளவிலான கூட்டம் கூடியதன் காரணமாக அந்த நிகழ்ச்சியை பாதியிலேயே நிறுத்தி அந்த மைதானத்தில் இருந்து மெஸ்ஸி வெளியேறியது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அவர் வெளியேறியதை அடுத்து ஆத்திரமடைந்த ரசிகர்கள் தங்கள் கைகளில் இருந்த நாற்காலி மற்றும் வாட்டர் பாட்டில்களை வீசி எறிந்தும் மைதானத்தினுடைய மையப்பகுதிக்கு மட்டும் கடுமையான ஒரு பிரச்சனை அங்கு ஏற்பட்ட நிலையில்தான் அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி நடத்த வேண்டிய ஒரு சூழலும் அங்கு ஏற்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த சம்பவத்திற்கு தற்பொழுது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு அளித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.